இவன் வேற. யுவராஜ் எழுந்துடுறா. எவ்வளவு நேரம் தூங்குற? என்னப்பா? டேய் எழுந்துடுறான்ற. சொல்லுப்பா. டேய் இன்னைக்கு ஊர்ல இருந்து யார் வராங்க தெரியுமா? யார் வரா? யாரு வராங்களா? டேய் ஊர்ல இருந்து உன் மாமா வரான்டா. வரட்டும்பா. வரட்டுமா? ஐயோ வர்றது எந்த மாமா தெரியுமா? யாரு? வரதராஜ மாமா வராரா? சரிப்பா வர சொல்லு. சரியா? டேய் வர்றது வரதராஜ மாமாடா. என்னது வரதராஜ மாமா வராரா? இவா இவா என்ன பண்றா? வாடா. சொல்லுப்பா. இந்தா லிஸ்ட். என்னப்பா ஒரே காய்கறியா எழுதிருக்க? இன்னைக்கு சண்டேப்பா, சிக்கன் மட்டன் எழுது. டேய் சண்டேவோ மண்டேவோ இது புரட்டாசி மாசம். பா இத்தனை வருஷமா நம்ம என்ன புரட்டாசி மாசம் பார்த்துனா இருந்தோம், இப்ப என்ன புதுசா சொல்ற? டேய் அதெல்லாம் அப்போ. இன்னைக்கு ஊர்ல இருந்து உன் மாமா வராரு. அவரு சாதாரணமாவே செய்வோம். அசைவங்க செய்வனா வேற லெவல் அசிங்க அசிங்கமா கேட்பாரு. சரி நீ கிளம்பி போ. அப்ப நீ நான்வெஜ் கிடையாதா? டேய் இன்னைக்கு இல்லடா, அவர் வீட்டை விட்டு போற வரைக்கும் நான்வெஜ்ஜே கிடையாது. ஃபுல்லா சைவம் தான். போற வரைக்குமா? சரி சரி நீ போடா, அவர் வந்துட்டு போறாரு. அப்பா சிக்கன் சிட்டான ஒரு ரசிகரமா போடா. வாங்க மாமா. வா மாமா உட்காரு. என்னடா வெளியில கிளம்பிட்ட? விளையாட போறியா? இந்த வயசுல என்னடா விளையாட்டு உனக்கு? உன் வயசு பசங்கள்லாம் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் லைஃப்ல வேற லெவல்ல செட்டில் ஆயிட்டானுங்க. நீ என்னமோ இன்னும் விளையாட்டு பையன் மாதிரி விளையாட போறேன்னு சொல்லிட்டு இருக்க. மாமா வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பவே எல்லாத்தையும் பேசிட்டே அப்படி கொஞ்சமாச்சும் மிச்சம் வைங்க. என்னடா பேச்சுல ஒரு திமிரு தெரியுது? ஐயோ மாமா அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு சமைக்கிறதுக்காக தான் காய்கறி வாங்க போயிட்டு இருக்கேன். என்னது இப்பதான் காய்கறி வாங்கவே போறியா? யோ வன்னி, நான் வருவேன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. சொன்ன மாமா தெரியுமே. அப்புறம் அப்ப சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க வேண்டாமா? இவன் எப்ப போய் காய்கறி வாங்கிட்டு வந்து நீ எப்ப சமைச்சு நான் எப்ப சாப்பிடுறது? ஏயா வந்த அன்னைக்கே டயத்துக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா? என் பொண்டாட்டி அப்பவே சொன்னா, அதான் உங்க அக்கா நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க உங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னா நான் தான் கேட்கல. வந்தீங்க? ஐயோ மாமா அப்படிலாம் இல்ல மாமா. சே வந்த உடனேயே இவ்வளவு கோவப்படுத்துறானுங்களே. இன்னும் புரட்டாசி மாசம் முடியறதுக்குள்ள என்னென்ன பிரஷரை ஏத்துவானுங்களோ தெரியலையே. மாமா அப்போ உடனே ஊர் கிளம்பிடுவீங்களா? டேய் இல்ல மாமா. அது இல்ல மாமா சும்மா. டேய் கடைக்கு போடா. டேய் சீக்கிரம் போயிட்டு வாடா, பசி கண்ணை கட்டுது. போறோம் மாமா. டேய் ஒரு நிமிஷம், நல்ல சைவ கடைக்காரனை பார்த்து காய்கறி வாங்கிட்டு வா. நான் பியூர் வெஜிடேரியன் தெரியும்ல உனக்கு? தெரியும் மாமா. நல்ல சைவ கடைக்காரன் தானான்னு பார்த்து விசாரிச்சு வாங்கிட்டு வா. போ. டேய் யுவராஜ் நல்ல காய்கறி கடையா பார்த்து வாங்கிட்டு வா. அதான் மாப்பிள குசும்பு இல்ல? இல்ல மாமா இப்பெல்லாம் நறுக்கியே கொடுத்துறானுங்க. நீ உள்ள வாங்க, கடை காஞ்சிடு. மாமா ஏயா சாப்பாடு வர்றதுக்கு எவ்வளவு நேரமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மாமா. என்ன சாப்பாடு? பிரியாணி மாமா. எடுத்து வெஜ் பிரியாணி மாமா. அத முதல்ல சொல்லி தொலையா. எடுத்து வை. ஏய் சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னால எந்த அசைவத்தையும் தொடலையே. ஐயோ மாமா இது புரட்டாசி மாசம் மாமா, நீங்க வேற வந்துக்கிறீங்க. நீங்க சொல்லாம நாங்க அசை கூட மாட்டோம். அசைவம் எப்படி மாமா? நல்லது நல்லது. டேய் யுவராஜ் வாடா, நீ வந்து சாப்பிடுவா. வா மாமா. நான் வர வழியிலேயே பெருமாள் கடையில பீஃப் பிரியாணி சாப்பிட்டேன். என்னது பெருமாள் கடையில அதுவும் பீஃப் பிரியாணியா? ஐயோ பெருமாளே ஐயோ. யோ அண்ணி என்னைய பிள்ளை வளர்த்து வச்சிருக்க? ஐயோ மாமா இல்ல மாமா அது வந்து என்ன நொல்ல. ஐயோ ஐயோ இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னொரு தடவை நான் இருக்கும்போது அசைவத்தை தொட்டீங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். மாமா மாமா இந்த ஒரு வாட்டி மட்டும் சாப்பிட்டுரு மாமா. ஆமையா உன் பையன் என்னத்தையோ சாப்பிட்டுட்டு அந்த கையோட வாங்கிட்டு வந்த பொருளை நீ சமைச்சு வைப்ப, நான் அதை சாப்பிடணுமா? ஐயோ வந்த அன்னைக்கே பட்டினி போடுறீங்களே. முதல்ல போய் குளிச்சிட்டு வர. ஐயோ ஒரு வாட்டி சாப்பிட்டுரு மாமா. அந்த பக்கம் ஏடா அந்த கிட்ட தான் பெருமாள் கடை பீஃப்னு சொல்லணுமா? பாஸ் வாங்கி தான் ரெண்டு பேரும் ஒழிச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. வாங்கி வந்திருக்கப்பா உள்ள இருக்கு. சரி இதுவும் பிரியாணி மாதிரி தாங்குது, வா உள்ள போய் சாப்பிடலாம். டேய் வா ஒரு நிமிஷம் அங்க வா. சொல்லுங்க மாமா. வாடா உட்காரு. இருக்கட்டும் மாமா. உட்கார்றா. சொல்லுங்க மாமா. வாசனை இந்த தூக்குதே நம்ம வீட்டுல இருந்தா? நம்ம வீட்டுல இல்ல, எதிர்த்த வீட்லயும் பக்கத்து வீட்லயும் சமைக்கிறாங்க. நீ
மாமாவுக்காக கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வரியா? ஏன்னா உங்க அப்பன் சமையல் வாயில வைக்க விளங்கல. சரி மாமா, அதுக்கு நான் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய், வாசனை அங்க இருந்தே இங்க தூக்குதுன்னா அப்படி என்னடா சமைக்கிறாங்க? அதுவா, பீஃப் தவா கறி, சிக்கன் செட்டிநாடு, மட்டன் தலைக்கறி, மீன் வறுவல். ஐயோ, அபச்சாரம். இதையா நான் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்? பெருமாளே, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, என் புத்தி ஏன் இப்படி போகுதுன்னு தெரியலையே. நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துருவா. ஐயோ, வேண்டாம், ஆள விடு. யோ வண்ணி, வாயாங்க. மாமா சொல்லு மாமா. மனுஷனா நீ? ஏன் மாமா, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? என்ன தப்பு பண்ணல? ஏயா, நேத்து சாப்பிடும் போது அந்த சேனக்கிழங்கு ஃப்ரை எனக்கு ஏன் வைக்கல? சேனக்கிழங்கா? சேனக்கிழங்கு நான் சமைக்கவே இல்லையா மாமா? யோ, சும்மா பொய் சொல்லாத. இல்ல மாமா, சத்தியமா சொல்றேன், நான் சேனக்கிழங்கே சமைக்கல. அப்போ அந்த கிச்சன் கப்போர்ட்ல அந்த பாக்ஸ்ல இருந்ததே, அது என்ன? ஐயோ மாமா, நான் தான் சமைக்கவே இல்லைன்றேன், அப்புறம் எப்படி கிச்சன் கப்போர்ட்ல வச்சிருப்பேன்? அப்போ நீ சமைக்கலன்னா ஒருவேளை யுவராஜ் ஹோட்டல்ல வாங்கி வச்சிருப்பானோ? இருக்கும் மாமா, இருந்தாலும் இருக்கும். அப்ப முதல்ல அவனை கூப்பிடு. யுவராஜே, யுவராஜே வாடா. ஏன்பா? வாடா இங்க. மாமா ஏதோ ஆசையா பேசணுமா என்னன்னு கேளு. என்ன மாமா? நேத்து அந்த கிச்சன் கப்போர்ட்ல ஒரு பாக்ஸ்ல சேனக்கிழங்கு ஃப்ரை இருந்துச்சு. அத நீ தான் ஹோட்டல்ல வாங்கி வச்சியா? நாளைக்கு எனக்கு அதை வாங்கி தரியா? மாமா, அந்த கிச்சன் கப்போர்ட்லயா? அத சாப்பிட்டீங்களா? முதல்ல ஒண்ணுதான்டா சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். டேய் ஒண்ணுடா, என்னுடைய அனுபவத்துல சேனக்கிழங்கு ஃப்ரை இவ்வளவு டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்லடா. மாமா, அது சேனக்கிழங்கு இல்ல. டேய் மகனே, நீ மாமா கிட்ட பேசினரு, நான் கிச்சன்ல வேலைக்கு வந்துடுறேன். போ. கருணக்கிழங்காடா? அது கிழங்கே இல்ல மாமா. அப்புறம் பீஃப் சில்லி. பீஃபா? மாமா, எங்க வச்சிட்டீங்க? இப்ப கடை மூடி இருக்கும். அட பாவி. மாமா, உங்களுக்கு தெரியாம சாப்பிடணும் தான் அங்க ஒளிச்சு வச்சிருந்தேன். ஐயோ பெருமாளே, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டே. ஐயோ, இந்த பாவத்தை நான் எங்க போய் போக்குவேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பெருமாளே, எனக்கு கையும் ஓடலையே, காலும் ஓடலையே, என்னை இப்படி ஒரு பாவத்தை பண்ண வச்சுட்டீங்களாடா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எங்க போறீங்க? கோமாதாவை தேடி போறேன்டா. கோமாதாவா? பசுமாட்டை தேடி போறேன்டா. எதுக்கா? இப்ப நான் பண்ண பாவத்துக்கு தீட்டு கழிக்க வேண்டாமா? அதுக்கு தான். மாட்டுக்கறி சாப்பிட்டதால வந்து திட்ட மாட்டு கோமியத்தை வச்சே கழிக்க போறீங்க. ஐயோ சூப்பர் மாமா. அப்படியே ஒரு பெரிய டம்ளர் நல்லா பிறந்ததுல இருந்து அசைவமே சாப்பிட்டது இல்லையாடா. என்ன போய் புரட்டாசி மாசம் அதுவுமா மாட்டுக்கறியை திங்க வச்சுட்டீங்களாடா. ஐயோ, முதல்ல நான் பஸ் பிடிச்சு ஊருக்கு போறேன்டா. இனிமே உங்க அப்பா மூஞ்சிலையும் உன் மூஞ்சிலையும் என்னைக்கு முழிக்கவே மாட்டேன்டா. ஆளை விடுங்க. பாய் மாமா.